Xiaomi Notebook Pro 120 அண்ட் Xiaomi Notebook Pro 120Gன்னு ரெண்டு லேப்டாப்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு லேப்டாப் எப்படி இருக்குது, இந்த லேப்டாப் பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 120 சீரியஸ்க்கும் 120G சீரியஸ்க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் டிசைன். எப்போவுமே நம்ம டிசைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலுமினியமில் தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஸ்டர்டியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த லேப்டாப்போட சைஸ் பொறுத்தவரை 14 இன்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளே இங்கே 2.5K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரை இங்கே 16:10 அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு 100% பார்த்தீங்க அப்படின்னா sRGB கலர்ஸ் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக டிவி ரெகுலன் கிட்ட இருந்து லோ ப்ளூ லைட் எமிஷன் சர்டிஃபிகேஷன், டிசி டிமிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இங்கே இன்டெலோட i5 12th ஜென்ரேஷன், அதாவது 12450H ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரில் வர H எல்லாமே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸை டினோட் பண்ணும். அண்ட் கிராஃபிக்ஸுக்கு 120ல் மட்டும் இன்டெலோட UHD கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 120Gல NVIDIAவோட GeForce MX 550GB யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் இந்த ரெண்டு லேப்டாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடையாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 512GB PCIe Gen 4 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை இங்கே டியூவல் பேண்ட் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ஆப்ஷன் இருக்குது, அண்ட் தண்டர்போல்ட் 4 போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைப் ஏ போர்ட் பொறுத்தவரை USB 3.2 சப்போர்ட் இருக்குது, 3.1 சப்போர்ட் இருக்குது, அண்ட் டைப் சி போர்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. கூடவே 3.5 ஜாக் ஆப்ஷனும் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே 2 வாட்ஸ்க்கான ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு டிடிஎஸ் ஆடியோ ப்ராசஸிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 720 பிக்சல்ஸில் HD கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே மைக்ரோஃபோன் சப்போர்ட்டும் இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே Windows 11 ரன் ஆகுது அவுட் ஆஃப் த பாக்ஸ். உங்களுக்கு லேப்டாப்பில் மேக்ஸிமம் பேக்லைட் கீ வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை லைட் இல்லாத டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பேக்லைட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 120Gலையும் சரி அண்ட் 120லையும் சரி உங்களுக்கு பேக்லைட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நோட் புக் சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் வந்து அதிகமாக கொண்டு தான் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே 100 வாட்ஸ்க்கான டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 56 வாட்ஸ் ஹவர் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக உங்களால் 0 to 50% ஜஸ்ட் 35 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் வெயிட் பொறுத்தவரை இங்கே 1.4 kilograms. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை 120G 74,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நார்மல் 120 சீரியஸ் 69,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் 20th உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். mi.com, மீ ஹோம்ஸ் அண்ட் அமேசான் மூலமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஆஃபீஸ் ஒர்க்ஸ், எக்ஸல்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக இந்த ப்ராசஸர் போதுமானது. பட் நீங்கள் ஒரு கேமராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு செட் ஆகாது. அந்த லேப்டாப்பும் உங்களுக்கான லேப்டாப் கிடையாது. நீங்கள் இதில் எந்த மாதிரி யூஸர், ஒரு ப்ரொடக்டிவிட்டி யூஸரா இல்லை ஒரு கேமரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.